ஃபஸ்ட் நம்ம ஒரு பேனில் வந்து சாஸ் செய்ய போகிறோம். நெக்ஸ்ட்டு சைடு பை சைடு வந்து சிக்கனை நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்க போகிறோம். ரொம்ப ஆயில் போடணுன்ற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு மாடரேட் ஆயில் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த ஆயில் நல்லா ஹாட் ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ளே சைட் பை சைடு வந்து நம்ம இந்த சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு கார்ன்ஃப்ளவரில் போட்டு டஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த ஆயிலை வந்து நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் நம்ம சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து பொரிக்கிற அளவுக்கு தேவையில்லை, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு ஷாலோ ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் ஒரு கம்மியான ஆயில் தான் நான் இதில் சேர்க்குறேன். ஸோ இது நம்ம அதிகமாக எக்ஸஸாக இருக்க ஃப்ளார் அந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு நம்ம இதை போட போகிறோம். நம்ம ரெகுலர் சுகரை போட்டு நம்ம அதை ப்ரௌன் கலரில் ஆக்க போகிறோம். ஸோ சிக்கன் ஒன்ஸ் வந்து அது குக்காக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கிறேன். இது கூட நம்ம கார்லிக் ப்ளஸ் நம்ம ஜூலியனாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கேப்சிகம், அதையும் சேர்க்க போகிறோம். இது சூப்பரான ட்ரை குக்கிங். ஸோ இது ப்ளஸ் வந்து இதோட ரா ஃப்ளேவர் நம்ம போட்டிருக்க ஸ்பைசஸ் ப்ளஸ் வந்து அதோடைய ஜிஞ்சர் கார்லிக்கோட ரா ஃப்ளேவர் எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா குக் பண்ணிக்கணும். நம்ம சாஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் இதுக்கு ஆல்ரெடி வந்து ஸ்டாக் வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாக் வாட்டர் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸ்டாக் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நார்மல் வாட்டர் ப்ளஸ் வந்து ஒரு திக்கனிங் ஏஜென்ட் ப்ளஸ் ஒரு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக கெச்சப் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஆப்பிள் ஜூஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம இதை ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணல இல்லை. ஸோ சோயா சாஸ் இதுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சோயா சாஸ் ஆட் பண்ணியாச்சு. ப்ளஸ் ஒரு 1 பிஞ்ச் உப்பு தான் நான் இதில் சேர்க்குறேன். ஸோ ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் போட்டு ரெடியூஸ் ஆகி நல்லா சூப்பர் திக் சாஸாக இருக்குது. ஸோ இது நம்ம சிக்கனும் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணி இது பார்த்திங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியாக இருக்குது. இதை நம்ம இப்போ போட்டு நம்ம சாஸில் நல்லா டாஸ் பண்ணோன்னா நம்ம டிஷ் ரெடி ஆகிடும். ஸோ சூப்பர் கிறிஸ்பி ஆகிடுச்சு. இதை நம்ம சாஸும் ஆல்மோஸ்ட் திக்கனான சாஸில் இதை போட்டு நல்லா நம்ம டாஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் அது நல்லா கேரமல் ஆகி சாஸ் ரெடி ஆகிடனே நம்ம டிஷ் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே இது எப்படி செஞ்சோன்னு ஒரு சின்ன ரிக்கேப் பார்த்துடலாம்.